ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஐப்பசி பௌர்ணமி, அதாவது நேற்று எடுத்த வீடியோ. ஐப்பசி பௌர்ணமி அப்போது அன்னாபிஷேகத்தப்போ எடுத்த வீடியோ. இது இந்த சிவபெருமான் என்னோடய மாமியார் வாங்கி வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் நான் அபிஷேகம் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணதில்லை. இதான் முதல் தடவையாக பண்ணுறேன். என்னுடைய பொண்ணை வச்சு பண்ண வச்சேன். இன்றைக்கி நல்ல நாள் அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு. விக்கிரக வழிபாடுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நான் இந்த விக்கிரகம் மட்டும்தான் இருக்குது. சிவபெருமானும் மீனாட்சி அம்மனும் சேர்ந்துருக்க மாதிரி. இது வரைக்கும் அபிஷேகம் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணினதில்லை. இன்னிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மாதம் ஒரு தடவை நம்ம அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சின்ன வயசுலேருந்து சிவபெருமானை பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் பிடிக்கும். ஒரு பயத்தோடு தான் பிடிக்கும். இப்போ தான் ஒரு மாதிரி விருப்பமாக பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கப்போலாம் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப சோதிப்பார் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு தானாக திங்கக்கிழமை சோமவார பூஜை பண்ணுங்கள், பால் அபிஷேகம் பண்ணுங்கள், மனக்குழப்பம்லாம் இருக்காதுன்னு எனக்கு ஒரு டாக்டர் சொன்னாங்க. அவங்க சொன்னது கேட்டு நான் போய் சிவபெருமானுக்கு பால் கொடுத்து விளக்கு போட்டு கும்பிட ஆரம்பித்தேன். அதாவது நமக்கு ஒரு பரிகாரம் சொன்னாங்கன்னா நம்ம அதை செய்வோம் பார்த்திங்களா, கோவில் போயிட்டு. அந்த மாதிரி தான் நான் செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் செய்ய எனக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிச்சிருச்சு. வரல, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சால் கூட எனக்கு என்ன இன்னைக்கு நீ கொண்டு வரல அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி எனக்கு தோணும். அந்த அளவுக்கு சிவபெருமான் நம்மளை ஒரு சமயத்தில் அழைச்சிருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரே நம்மளை கூப்பிட்டுக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் கோவில் போவேன், கும்பிடுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் துர்க்கை அம்மனை பிடிக்கிற மாதிரி, ஆஞ்சநேயரை பிடிக்கிற மாதிரி எனக்கு சிவபெருமானை ஒரு பயத்தோடு தான் பிடிக்கும். ஒரு மாதிரி மரியாதைகள், ஒரு டீச்சரை பார்க்குற மாதிரி தான் எனக்கு இருக்கும். பயங்கரமாக சோதிப்பார் அப்படி இப்படின்னு எனக்கு சின்ன வயசில் சொல்லி அப்படியே நான் மைண்டில் வந்துருச்சு. ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரே என்னை நீ வா கோவிலுக்குன்னு கூப்பிட்ற மாதிரியும் இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு எனக்கு அடுத்தடுத்து யார் மூலமாவது சொல்கிற மாதிரியும் எனக்கு தோணும். அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. அதனால் அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. எனக்கு சிவபெருமான் நிறையா இது செஞ்சு கொடுத்துருக்காரு. நிறையா எனக்கு வேண்டுதல் நிறைவேறியிருக்கு. என்றைக்குமே சிவபெருமானை நம்ம கும்பிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதோட தொடக்கம்தான் இன்றைக்கி நான் அன்னாபிஷேகம்லாம் பண்ணி தொடங்கினது. இந்த விலாக்லேருந்து நான் இந்த மாதிரி பண்ணுற வீடியோஸ் எல்லாமே ஒரு விலாக் மாதிரி போடுற மாதிரி நான் போடலான்ட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி மந்திரம் சொல்கிறது, பாட்டு பாடுறது அந்த மாதிரி தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்படி பண்ணியிருக்கிறது நல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி முக்கியமாக ஒரு ஆள் வந்திருக்காங்க எங்கள் வீட்டுக்கு. நான் வரைஞ்ச வாராகி அம்மன் தான் வச்சுருந்தேன் எங்கள் வீட்டில். நானே வரைஞ்ச வாராகி அம்மனை தான் நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். என்னுடைய பொண்ணு லைட்டாக க்ளீன் பண்ணுறப்போ கிழிஞ்ச மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால் வேறு ஒரு வாராகி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா இந்த வாராகி ஆர்டர் பண்ணி அனுப்பி விட்டாங்க. அந்த வாராகி அம்மனும் இன்றைக்கி தான் வந்தனால பௌர்ணமி அன்னைக்கு வச்சு சக்கரை பொங்கல் வச்சு நம்மளை வீட்டுக்கு அழைக்கணும்னு சொல்லிட்டு மாதுளம்பழம் முறித்து வச்சு வாராகி அம்மனை அழைச்சாச்சு. ரொம்ப திருப்தியாக இருந்தது. வாராகி அம்மனும் நிறைய பேர்த்துக்கு இந்த வாராகி அம்மன் தெரிஞ்சிருக்காது. கையில் ஆயுதங்கள் இருக்க மாதிரி வச்சுருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா இந்த வாராகியை அனுப்பி விட்டாங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. அப்படி மஞ்சள் கலரில் புடவை, மாம்பழ கலரில் புடவை கட்டியிருக்கு. ரொம்ப அழகாக இருந்தது, திருப்தியாக இருந்தது. மனசுக்கு வாராகி அம்மன் வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.